டாக்டர் பிளஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியோதொராசிக் சர்ஜன் ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், வடபழனி. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் காமனா எல்லாருமே ஒரு உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலான ஒரு டாக்டர் கிட்ட இல்லை லோக்கல்ல இருக்கிற ஒரு பிசிஷியன் கிட்ட போயிட்டு சத்து ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. சத்து ஊசி அப்படிங்கிறது ஒரு விதமான அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுடைய சாமானிய மக்களுக்கு. அது போட்டா தே ஃபீல் லிட்டில் பெட்டர், உடம்பு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கிற மாதிரியும் ஒரு இது மாதிரி தே ஃபீல் தட் அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. சத்து ஊசி என்ன இருக்கு, சத்து ஊசினா என்ன, அது யார் எடுக்கலாம், அதனுடைய லாங் டேர்ம் இஃபெக்ட்ஸ் என்ன, அது எப்படி மக்கள் நார்மலா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். நார்மலா மக்களுக்கு அவங்களுடைய ஃபுட் இன்டேக்ல சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சஃபிஷியண்டா அவங்களுடைய உடம்புல ஒட்டுறது இல்லை. அதனால தே ஃபீல் லிட்டில் டயர்ட். அவங்களுக்கு ஒரு விதமான கன்ஃபியூஷன் இந்த பிரெயின், ஒரு ஈஸி ஃபெட்டிகபிலிட்டி, நடந்தாலோ வேலை செஞ்சாலோ சீக்கிரமா உடம்பு டயர்ட் ஆகுற மாதிரி, இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் உணரும் பொழுது ஜென்ரலைஸ்ட் ஒரு பாடி பெயின், மயால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க தே கோ டு அ டாக்டர். உடம்பு ஜென்ரலா பாடி பெயின் இருக்கு, எனக்கு வலி மாத்திரையும் கொடுங்க, சத்து மாத்திரையும் கொடுங்க அப்படின்னு தே வில் இன்சிஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும் பொழுது ஃபிசிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் கொடுத்துட்டு ஒரு பேசிக்கான பெயின் கில்லர் ஒரு 3 days 4 days கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதை மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அது எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாம அதை பாட்டுக்கு மாச கணக்குல வருஷ கணக்குல அந்த மாத்திரைகளை சாப்பிடுவாங்க. பொருளாதாரத்திலையும் அது கொஞ்சம் காஸ்ட்லியான மெடிசனா தான் இருக்கும். அதை நீங்க பாட்டுக்கு கண்டினியூஸா சாப்பிடுற போது அதனுடைய இஃபெக்ட் ஜென்ரலா உடம்புல ரொம்ப ஒட்டுறது கிடையாது. எப்படி சாப்பிடணும், அதை எந்த மாதிரினா ஒரு டாக்டரோட அட்வைஸ் கண்டிப்பா தேவை. அது என்ன விட்டமின் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளவு கம்மியா இருக்கு, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, அவங்க நார்மலான ஃபுட்ல என்னென்ன சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எது டெஃபிஷியண்டா இருக்கு, இல்ல அவங்களுக்கு விட்டமின்ஸ் உடம்புல ஒட்டாம இருக்கிறதுக்கான சில காரணங்கள் அவங்க உடம்புல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு டார்கெட்டடா விட்டமின் தெரப்பி கொடுத்தோம்னா இட் வில் பி ரியலி பெனிஃபிஷியல். நார்மலான விட்டமின்ஸ் என்னென்ன இருக்கு டாக்டர், எது ரொம்ப நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் B1 B2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. விட்டமின் D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் இருக்கு. அப்புறம் தாது பொருட்கள்ல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம் சத்து. இதனுடைய குறைபாடு தான் நார்மலா நம்மளுடைய மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். விட்டமின் D அப்படின்னுங்கிறத பத்தி பேசணும்னா, விட்டமின் D நார்மலா உடம்புல எப்படி உருவாகுதுன்னா, சூரிய ஒளி நம்ம நாளடைவுல நம்ம டெய்லி சன் எக்ஸ்போஷர் இருக்கிறத பொறுத்து தான் அது விட்டமின் டி உருவாகும். விட்டமின் டி ஸ்கின்ல நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சூரிய ஒளி அதிகமா இல்லாததுனால முக்காவாசி பேருக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் வெளியில வேலை பார்க்கறது ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அந்த விட்டமின் டி ரொம்ப குறைபாடு அதிகமா இருக்கு. விட்டமின் B1 B2 பாத்தீங்கன்னா ப்ரிடாமினா நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு அது டயட்ல மேக்சிமம் கிடைச்சிடும். பட் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றவங்க அதை கவனிச்சு அது எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்குங்கிறத பார்க்காம ஒரு அன்பேலன்ஸ்டு டயட்டா சாப்பிட்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது டெஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு மேஜர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வயிறுல சில கோளாறு காரணமா அது உடம்புல சரியான நேரம் ஒட்டாம போகலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது டெஃபிஷியன்ட் ஆகலாம். ரெண்டாவது, அதிகமா ஆல்கஹால் யூஸ் பண்றவங்க, சாப்பாடு சரியா சாப்பிடாம எக்ஸசிவ் ஆல்கஹால் இன்டேக் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் விட்டமின் குறைபாடு நிறைய வரலாம். நம்மளுடைய ஊர்ல மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம சோறு இல்ல கோதுமை பேஸ்டு டயட் தான் நிறைய சாப்பிடுறோம். பட் அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டிய காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இல்ல நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் லைக் எக்கு, ஃபிஷ், சிக்கன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடாததுனால
மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த சீரியலையே நம்ம வந்து ஒரு மேஜர் ஃபுட்டாக கன்சியூம் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபுட்டில் அந்த விட்டமின் கிடைக்காதனால உடம்புல டெஃபிஷியன்சி உண்டாயிடுது. ஸோ விட்டமின்ஸை பொறுத்தளவில் இந்த மாதிரி டயட் அண்ட் இதில் மூலியமாக நம்ம அக்வயர் பண்ணுறோங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஓகே, இது நம்மளால எடுக்க முடியல, நமக்கு வந்து பிரச்சனைகள் உருவாயிடுச்சு, விட்டமின் டெஃபிஷியன்சியெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், அது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி உருவான ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்தளவில் டேப்லெட்டாக அவைலபிள் இருக்கும், மல்டி விட்டமின்ஸ் அந்த மாதிரி கிடைக்கலாம். இல்லை ஃபோக்கஸ்டாக பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் தனியாக கிடைக்கலாம். இரும்பு சத்துக்கு தனியாக உங்களுக்கு டேப்லெட்ஸும் கிடைக்குது, இன்ஜெக்ஷனும் இருக்குது. கால்சியம்க்கும் அதே மாதிரி இருக்கு. இப்போ அது குறைபாடு இருக்குங்கிறத உறுதி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு எடுத்துக்கிட்டு அதை நிறுத்திடணும். அதை தொடர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது அதனால சில பக்க விளைவுகள் வரலாம். என்னென்ன வரலாம்? உடம்புல வந்து சரியானபடி செரிமானம் ஆகாம ஒவ்வாமை, இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து அலர்ஜி அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரலாம். எக்ஸசிவ் விட்டமின் இன்டேக்னால, சம்டைம்ஸ் ஓவர் டோஸ்னால அது பிரோஜனமே இல்லாமல் போயிடும். உங்களுடைய காசு தான் வேஸ்ட் ஆகாமே தவிர அது உடம்புல ரியலா ஒட்டுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து மாச கணக்குல இல்ல வருஷ கணக்குல எடுக்கும் பொழுது ரியலா ஹெல்ப் பண்ணுதானா ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஸோ அந்த மாதிரி உடம்புல இப்போ இன்கேஸ் ஓரலா சாப்பிட்றதுனால அது ஒட்டலை அப்படின்னா அதை வந்து நீங்க இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். இன்ஜெக்டபிள் ஃபார்ம்லையும் இப்போ நிறைய பேர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அதை போய் மிஸ்யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரியும் யூ ஷுட் நாட் டூ இட். முடிஞ்ச அளவு நம்ம டயட்ல பேலன்ஸ்டா அதை எடுத்துக்க ட்ரை பண்றது தான் நேச்சுரல் வே ஆஃப் கெட்டிங் தோஸ் விட்டமின்ஸ். எக்ஸசிவா நம்ம வந்து அதை இன்ஜெக்டபிளாவோ ஓரல் ஃபார்ம்லயோ எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் ரியலி அட்வைசபிள். ரெண்டாவது, சத்து அப்படிங்கும் பொழுது ரியலா டார்கெட் பண்ணாம நீங்க வந்து கண்ணா பின்னான்னு எக்ஸசிவா எடுக்கிறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு ரியலி ஹெல்ப் யுவர் காஸ். ஸோ முடிஞ்ச அளவு பேலன்ஸ்டா டயட்ல போறது தான் ரொம்ப நல்லது. நன்றி.